அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். MAN மீடியா ஊடாக உங்களோடு மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். நாம் பார்க்கும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், பெற்றோர்கள் பிள்ளைகள் மட்டில் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டிய ஒரு காரணம். என்ன காரணம்? பிள்ளைகள் மட்டில் ஏன் அவதானமாக செயற்பட வேண்டும்? அரசாங்கம் மிகவும் முக்கியமான ஒரு திட்டத்தை அமுலுக்கு கொண்டு வர இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான ஒரு திட்டத்தினை கொண்டு வர இருக்கின்றது. பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்களா என்பதனை எவ்வாறு கண்டுகொள்வது, பிள்ளைகளை எவ்வாறு அதன் இதிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வாறான செயற்திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் எனும் விடயத்தினை இன்று காணொளி ஊடாக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். பிள்ளைகள் எவ்வாறு போதை வஸ்துக்கு அடிமையாயிருக்கின்றார்கள், அவர்களை எவ்வாறு மீட்டுக்கொள்வது என்பதனை நாங்கள் எவ்வாறு இனங்கண்டு கொள்வது, போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளைகளை எவ்வாறு இனங்கண்டு கொள்வதற்கான ஒரு செயற்திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அது தொடர்பான காணொளியை மிக விரிவாக நாம் பார்க்கின்றோம். இது மிகவும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மிக முக்கியமான காணொளியாக காணப்படுகின்றது. அதனாலே தொடர்ந்து அனைவரும் பயன்பெறுவதற்கு மற்றவர்களுக்கும் உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்கள் மிகவும் பயன்பெறுவார்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பயன்பெறுவதற்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஆதரவுக்கும் நாங்கள் எடுக்கும் மற்றொரு முயற்சிக்கும் மிகவும் உறுதுணையாக காணப்படும். சரி, இத்தகவல் தொடர்பாக விரிவாக பார்ப்போம். அரசாங்கம் எவ்வாறான திட்டத்தை மேற்கொண்டு எவ்வாறு பிள்ளைகளை இனங்காண்பது தொடர்பான ஒரு கேள்வி அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்கும். மிகவும் இதனை பரிசோதிப்பதற்கு 2 முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று கற்பப்பை பரிசோதனை போன்ற கருவி போன்று காணப்படும். இது உமிழ்நீர் பரிசோதனை மற்றும் சிறுநீர் பரிசோதனையாக காணப்படுகின்றது. சிறுநீர் பரிசோதனை என்பது பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைகளுடைய சிறுநீரின் மாதிரியை பெற்று அக்கருவி முதலெல்லாம் வைப்பதன் மூலம் கோடு காணப்படுமாக இருந்தால் பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதனை உறுதி செய்து கொள்ள முடியும். இன்னொரு முறைமை காணப்படுகின்றது. ஒரு குச்சியினை பிள்ளைகளுடைய வாயில் காணப்படுகின்ற உமிழ்நீரினை எடுத்து குச்சியின் முதல் வைப்பதன் மூலம் பரிசோதித்து அதனை கண்டுபிடிக்க முடியும். இவ்வாறு செய்வதன் மூலம் பாசிட்டிவ் எனும் காணப்பட்டால் அவர்கள் போதை வஸ்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள் என்பதனை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். இவ்வாறு பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள் என்பதை நாம் உறுதி செய்த பின்பு நாம் எவ்வாறான விடயங்களை செயற்படுத்த வேண்டும் எனும் ஒரு கேள்வி அனைவருக்கும் காணப்படும். நாம் உடனடியாக காவல்துறையினரிடம் புகார் அளிக்க வேண்டுமா என்பதா? இல்லை. தயவு செய்து அவ்வாறான விடயங்களில் ஈடுபட வேண்டாம். இதற்குரிய காரணம் என்னவென்றால், நாம் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். இவ்வாறான வலி நிவாரணிகள் மற்றும் மிகவும் தாக்கம் கூடிய மருந்துகளை பாவிப்பதன் ஊடாகவும் இது பாசிட்டிவாக காணப்படும். இது தொடர்பாக மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். இவ்வாறான செயற்பாடுகள் பிள்ளைகள் ஈடுபட்டால் உடனடியாக புனர்வாழ்வு மையத்துக்கு கூட்டி செல்லுங்கள். மனநல ஆலோசகரிடம் கூட்டி சென்று உங்களுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு மிகவும் அவதானமாக செயற்படுங்கள். இத்திட்டமானது மிகவும் விரைவில் அரசாங்கத்தினால் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. இந்த கருவியினை நாங்கள் எங்கு போய் பெற்றுக்கொள்வது? நாங்கள் பெற்றுக்கொண்டால் அரசாங்கம் எங்களுடைய தகவல்களை சேகரித்து கொள்ளுமா என்ற கேள்வி அனைவருக்கும் காணப்படும். அப்படியா கேள்வி காணப்பட்டால் நாம் தவறான பதில்களை கூறக்கூடாது. இது போன்ற கருவிகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அரசாங்கம் எந்த ஒரு தகவலையும் மருந்தகங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள மாட்டாது. உங்களுடைய தகவல்கள் தொடர்பில் அரசாங்கம் 100% ரகசியமாக பாதுகாக்கப்படும். இவ்வாறான மிகவும் நல்லதொரு திட்டத்தினை மேற்கொள்ள இருக்கும் அரசாங்கம் அனைத்து மருந்தகங்களிலும் அனைத்து பெற்றோர்களும் சென்று வேண்டிக் கொள்ளக்கூடிய வகையில் இத்திட்டத்தில் நடைமுறைப்படுத்த இருக்கும். பிள்ளைகளே, இது தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்படுங்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய கைகளில் காணப்படுகின்றது. ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாவதற்கு முன்னதிரே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அனைத்து பெற்றோர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகின்றது. தயவுசெய்து இக்காணொலியை அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திக்கும் வரை எமன்.